ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பூண்டு புளிச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நல்ல ட்ராவல் சட்னின்னு சொல்லலாங்க. 10 நாள் ஆனாலும் நம்ம வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு பல் 10லேருந்து 12 அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகா 6லேருந்து 7 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் காரமான மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். வரமிளகா கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போது மிதமான தீயில் வச்சு பூண்டு, வெங்காயம், வரமிளகா, கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஓடு தூசி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு புளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க. அப்போ தான் சட்னி ஒரு 10 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ புளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட மிளகாத்தூள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஆறியாச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னிக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10 நாள் ஆனாலும் நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்ச சட்னியை பவுலில் சேர்த்தாச்சுங்க. நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து சட்னியில் தாளித்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பூண்டு புளி சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு ட்ராவல் சட்னி. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.